அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் 1ஆம் தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் எஸ்ஐ தேர்விற்கான அறிவிப்பும் வெளிவந்திருக்கிறது. அப்போ நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்பது டிஎன்பிசி தேர்வுகளுக்கு மட்டுமல்ல, எஸ்ஐ தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மாணவர்கள் கட்டாயம் மிக கவனமாக படித்து கொள்ளவும். சரி வாங்க, முதல் கேள்வி பாருங்களேன். முதல் கேள்வி, 9 முதல் 14 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு HIV தடுப்பூசி இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் முன் மாதிரியாக எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில். பாருங்க, ஆன்சர் விழுப்புரம். கவனமாக பார்க்கணும். HIV தடுப்பூசி இலவசமாக சோதனை முயற்சியாக எந்த மாவட்டத்தில் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அதனுடைய தற்போதைய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டத்தை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. அப்போ இந்த கருப்பை வாய் தடுப்பூசி இருக்கு இல்லையா, அந்த நோய் பாருங்க மனித பாப்பிலோமா வைரஸ் என்பதால் ஏற்படக்கூடியது. ஸோ இந்த நியூஸ் வரும்போது கீழே கூடுதல் செய்தியாக பத்திரிகையில் இடம்பெற்றிருந்தது பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் 9 முதல் 14 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு HIV தடுப்பூசி இலவசமாக வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? 2024ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே ஸ்கீமாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் கேள்வியாக நமக்கு அமைகிறது. சரி, அடுத்து வாங்கலாம். ரேபிஸ் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வலைதளத்தின் பெயர் எது? பாருங்க, ஜூவின். ஏற்கனவே பாருங்க கோவின், யூவின் என்கிற வலைதளங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ரேபிஸ் மற்றும் பாம்பு கடிகளுக்கான தடுப்பூசிகளின் இருப்பை கண்காணிப்பதற்கு ஜீவின் வலைதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்காக கோவின் தளமும், கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி திட்டத்திற்காக யூவின் தலைமும் இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப ஜீவின் அப்படின்னா ரேபிஸ் மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி. கோவின் அப்படின்னு சொன்னா கோவிட் கொரோனாவிற்கான தடுப்பூசி. யூவின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலைதளங்கள். சரி, அடுத்த கேள்வி வாங்க. அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் நூலகம் எங்கு அமைய உள்ளது? சரிங்களா? தந்தை பெரியார் நூலகம் பாருங்க கோயம்புத்தூரில் அமைய இருக்கிறது. நல்லா பாருங்க, ஏற்கனவேவும் சென்னையில் அண்ணா நூலகமும் மதுரையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அதனுடைய மாடல்ல கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியில் புதிதாக நூலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. கட்டுமான பணிகள் நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிறது. அந்த நூலகங்களுக்கு பாருங்களேன், கோயம்புத்தூர் நூலகங்களுக்கு தந்தை பெரியார் பெயரும், அதே மாதிரி திருச்சி நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரும் வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் பள்ளிக்கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு மூலமாக இதை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தமிழக முதல்வரை சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, பேரறிஞர் அண்ணா நூலகம் சென்னை, முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகம் மதுரை, தந்தை பெரியார் நூலகம் கோயம்புத்தூர், பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் திருச்சி. சரிங்களா? கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து வாங்கலாம். சமீபத்தில் பிரதமரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பாருங்க, நிதி திவாரி. பாருங்க, உத்தரப்பிரதேசம் வாரணாசி பகுதியை சார்ந்தவர். 2013 இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று 2014ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவுத்துறை பணியாற்றி கொண்டிருக்கிறார். தற்போது பிரதம மந்திரியினுடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நிதி திவாரி. சரி, அடுத்து வாங்க. இப்சமார் என்பது எந்த நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய கூட்டு பயிற்சி? இப்சமார் பாருங்க, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. டி இஸ் த ஆன்சர். பாருங்க, இந்தியா,
பிரேசில் மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையே நடக்கக்கூடிய கடல்சார் போர் பயிற்சி, the naval war exercise மறந்துடக்கூடாது. இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடைபெற்றது. தற்போது பாராளுமன்ற செய்தி குறிப்பில் இது மீண்டும் வெளியிடப்பட்டிருப்பதால் நம்ம இங்கே கேள்வியாக வைத்திருக்கிறோம். அப்போ இப்சமார் அப்படின்றது இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, மறந்துடக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா மேரிடைம் எக்ஸசைஸ். இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா மேரிடைம் எக்ஸசைஸ், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து வாங்களேன். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து கால்நடைகளை பாதுகாத்தல், கால்நடை நோய்களை குணப்படுத்துதல், கால்நடை வளர்ச்சிகளை ஊக்குவித்தல் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் வருகிறது என்று குறிப்பிடுது பாருங்க. ஆர்டிகல் 246(3). பாருங்க, பத்திரிகை செய்திகளில் திரும்ப திரும்ப இடம்பெறக்கூடிய அதே மாதிரி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, மத்திய அரசின் செய்தி ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானது. ஏன்னா மத்திய மாநில உறவுகளில் வந்து மிக முக்கியமான கேள்வியாக இது அமையலாம். அப்ப கால்நடைகளை பாதுகாத்தல் ஆர்டிகல் 246(3) படி மாநில பட்டியலில் மாநில அரசின் அதிகாரங்களுக்குள் வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, 243W அண்ட் 246 இந்த இரண்டு சரத்துக்கள் படி தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது உள்ளூர் அமைப்புகளின் அதிகாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாருங்க, தெரு நாய்க்களை எந்த சரத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243W அண்ட் 246. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி வாங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1, 2025 முதல் மகளிர் பேரில் பத்திரப்பதிவு செய்வோருக்கு எத்தனை சதவீதம் கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னா 1%. சரிங்களா? தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் அறிவிப்பின் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இது தற்போது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு 1% கட்டண விலக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும் ஏப்ரல் 1, 2025 முதல். சரி, அடுத்த கேள்வி வாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் எந்த பொருள்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? பாருங்க, விளாச்சேரி களிமண் பொம்மை. பாருங்களேன், தமிழ்நாட்டில் விளாச்சேரி களிமண் பொம்மை மற்றும் மதுரை மரிக்கொழுந்து இந்த இரண்டு பொருள்களுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புவிசார் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், இந்த புவிசார் குறியீடு எந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்படும் அப்படின்னா பொருட்கள் புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999. இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 15, 2003 முதல். அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகிலேயே முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது 2004 டார்ஜிலிங் தேயிலைக்கு. சரிங்களா? அப்ப உலகத்திலேயே முதல் முறையாக எந்த பொருளுக்கு முதல் புவிசார் குறியீடுனா டார்ஜிலிங் தேயிலை 2004. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 79 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று உத்தரப்பிரதேசம் முதல் இடத்திலும், அதற்கடுத்தபடியாக 69 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கிறது. அப்ப உத்தரப்பிரதேசம் முதல் இடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கிறது. கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் குறித்து விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உருவாக்கப்பட்ட வலைதளம் அமைப்பு எது? கிசான் இ மித்ரா. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் என்பது விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் 6000 வழங்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது கிசான் இ மித்ரா. சரி, அப்ப இந்த திட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது பாருங்க. இத்திட்டமானது பாருங்க பிப்ரவரி 1, 2019 முதல் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டிற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு
குறைந்தபட்ச வருமானமாக நிதியாக வழங்கப்படும். சரிங்களா? சரி, அடுத்து லாஸ்ட் பாருங்க. இந்த சர்க்குல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டதுனாக்க ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் பகுதியில், ஜார்க்கண்ட் சோட்டா நாக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி சமூகத்தினரால் வசந்த காலம் மற்றும் புத்தாண்டை குறிக்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஜார்க்கண்ட், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளை அடுத்தடுத்த நாட்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்முடைய சேனல்ஸை தொடர்ச்சியாக பாருங்கள். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மதுரை RKIAS அகாடமி 2025 SI தேர்விற்காக ஆஃப்லைன் ஆன்லைன் 2 வகுப்புகளையும் நாம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அந்த வகுப்புகள் ஆரம்பமாகிறது. தெளிவாக இருக்கும். நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு இந்த வகுப்புகள் முழுமையாக உதவி செய்யும். அதே மாதிரி SI தேர்விற்கான டெஸ்ட் சீரீஸையும் நம்ம லான்ச் பண்ணுறோம். மொத்தம் 30 தேர்வுகள் டீட்டெயில்டாக இருக்கும். தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். சைக்காலஜிக்கும் அதே மாதிரி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும். சரிங்களா? ஷெட்யூல் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நாளைக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஆண்டு அரசு பணியில் சேருவதற்கு நாங்கள் கட்டாயம் உதவி செய்கிறோம். அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.